வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு பார்க்கு தாங்க. ஒரு புது இடம் உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொர்ஃபாகான் போகிறதுக்கு புதிய ரூட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது நம்ம ஷார்ஜாலேருந்து நேராக கொர்ஃபாகான் போகிறதுக்கு அங்கே இந்த டனல் ஒரு ஃபஸ்ட்டு டனலில் நம்ம உள்ளே புகுந்து அப்புறம் ரைட் சைடில் அல்ஷீஷ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த அல்ஷீஷ் பார்க்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அங்கே போய் அங்கே ஃபுல்லாக அந்த பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே என்னென்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு நமக்கு பார்ப்போம் வாங்க. இப்போ வந்தாச்சு. இங்கே எடுத்துகிட்டு போய் தான் இந்த பார்க்கிங் ஏரியா. இங்கே முன்னாடி இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த பார்க்கிங் ஏரியா. இங்கே போய் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போவோம். நம்ம போய் அங்கே இந்த பார்க்கில் போய் பார்ப்போம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆகுது. அதனால் அந்தளவுக்கு இன்னும் கூட்டம் இல்லை. வண்டி இங்கே பார்க் பண்ணுவோம். பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடந்து போவோம். இன்றைக்கி கூட்டம் இல்லை காலையில். இப்போ கொஞ்சம் நம்ம முன்னாடியே வரணும். முன்னாடியே வந்தால் தான் கூட்டமாக இருக்காது, இல்லைன்னா பார்க்கிங் கிடைக்காது. இந்த பார்க்கு பார்த்திங்கனாக்கா இப்போ இது திறந்து 2-3 மாதம்தான் ஆகுது. இது ஒரு புதிய பார்க். இது எப்படின்னாக்கா ஒரு மலையில் அமைச்சிருக்காங்க. அந்த பார்க்கு பார்த்திங்கனாக்கா ஒரு கீழே ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு இறக்கத்தில் ஒரு பார்க்கு மாதிரி அப்படியே அமைச்சு மேலே வியூஸு, அதாவது ஒரு லேயர் பை லேயர் ஒரு 3 லேயர்ஸ் நமக்கு நின்று நம்ம வியூஸை பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க பார்ப்போம். இதுதான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ். இதான் அந்த பார்க்கோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷன். இது என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போவோம் வாங்க. உள்ளே போனோன்னே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மெயின் அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ் தான். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸு தான் நம்ம ஃபுல் அட்ராக்ஷனோட பார்க்கு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ஆர்டிஃபிஷியலாக அந்த அமைச்சிருக்காங்க. அந்த ஃபால்ஸு தண்ணி அப்படியே அருவி தண்ணி ஊற்றுற மாதிரி நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த அருவியிலேருந்து ஊற்றுற தண்ணி அப்படியே அந்த ஒரு பாலம் மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. அந்த பாலத்தில் நின்று நம்ம அப்படியே பார்க்கலாம். இந்த தண்ணி கீழே அப்படியே கீழ் வழியாக அந்த பக்கம் போகுது. இது அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது நமக்கு. அந்த அருவி நார்மலாக அந்த ஒரிஜினலாக அந்த அருவியில் எப்படி தண்ணி கொட்டினா அந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. இப்போ அங்கே தண்ணி கொட்டி இப்படியே இது வழியாக அப்படியே ஒரு கெனால் மாதிரி இப்படி செட் பண்ணியிருக்காங்க. இப்படியே தண்ணி எல்லாம் அந்த பக்கம் போகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஒரு ஆர்டிஃபிஷியல் நீர்வீழ்ச்சி தான், ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த நீர்வீழ்ச்சியோட ஹைட் பார்த்திங்கனாக்கா 25 மீட்டர் ஹைட்டு. இந்த பாலத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அமைச்சிருக்காங்க. நல்லா ஃபுல்லாக உட்டனில் ஃபென்ஸ் மாதிரி செட்டப் பண்ணி ஃபுல்லாக ராக்லேயே அந்த இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஃபுல்லாக உட்டன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் அந்த ஃபென்ஸு நல்லாயிருக்கு. கீழே அப்படியே அந்த ரோடெல்லாம் அப்படியே பார்த்திங்கனாக்கா எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த ராக்கு தான். இந்த ராக்காலேயே அந்த மலைக்கால்லையே வச்சு நல்லா சூப்பராக அருமையாக நல்லா போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தண்ணி மேலேருந்து ஊற்றுற தண்ணி இந்த அருவியிலேருந்து ஊற்றுற தண்ணி கீழே அப்படியே பிரிட்ஜ் வழியாக அப்படியே போகுது. கீழே ஓரமாக போய் அப்படியே செட்டப்பை சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்தது. நம்ம அப்படியே போவோம். அப்படியே போய் மேலே ஏறுவோம். அப்படியே இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் நம்மளுக்கு லேயராக இருக்குது. அப்படியே போய் நம்ம பார்ப்போம் வாங்க. அப்படியே இங்கே வந்தோம்னாக்கா இங்கே ஒரு ஃபவுண்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ராக்கிலே பண்ணியிருக்காங்க. அப்படியே ரவுண்டுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு வேறு லெவலுங்க, நல்லா இருந்தது. அப்படியே இந்த பார்க்கு பார்த்திங்கனாக்கா 11,362 ஸ்கொயர் மீட்டர் இதோடைய பரப்பளவு. இந்த பார்க்கு அமைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே பார்ப்போம் என்னன்ட்டு. நிறையா இங்கே லேண்ட்ஸ்கேப்லாம் நல்லா சூப்பராக நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க.
அப்படியே வாங்க நடந்து போவோம் இந்த வாக்வேயில். இதான் இந்த வாக்வே அப்படியே போட்டிருக்காங்க. அப்படியே மேலே அப்படியே அந்த மேலே அந்த ரோட்டு மேலே ஹைட்டில் ஏறுது பாருங்கள். அப்படியே நம்ம ஏறி மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதான் இந்த வாக்வே வந்து ஹைட்டு வந்து 500 மீட்ரு வந்து வாக்வே அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸு மேலே ஏறி அப்படியே நம்ம மேலேருந்து இந்த கீழே உள்ள அந்த பார்க்கோட வியூவை நம்ம பார்க்கலாம். ஒரு சைடில் ப்ளே ஏரியாவும் ஒரு ஒரு அந்த என்ட்ரன்ஸில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸும் நம்ம இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. நம்ம மேலேருந்து பார்க்கலாம். நம்ம மேலே ஏறி போவோம். ஸ்டெப்ஸு எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக ராக்லேயே ஸ்டெப் பண்ணியிருக்காங்க. இது மேலே வந்தோன்னா இது ஒரு அடுத்த ஒரு லேயரு. இந்த லேயரில் வந்துட்டு நம்ம வந்து மேலேருந்து கீழே உள்ள அந்த வியூவை பார்க்கலாம். எல்லாம் கம்ப்ளீட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபென்ஸ்லாம் அப்படியே வுட்லேயே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒரு மலைப்பகுதியில் வந்து ஒரு அருமையான ஒரு பார்க் அமைச்சு ஒரு நல்லா டிசைன் பண்ணி நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கும். உட்காரத்துக்கு அங்கங்கே சீட்டிங்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இங்கேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா இதான் வியூவு. இந்த பார்க்கோட வியூ பாருங்கள். கீழே மேலேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து பார்த்தோம்னா தெரியும் அந்த வாட்டர் ஃபவுண்டன் இதெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் அது ப்ளே ஏரியா. இந்த பக்கத்தில் நல்லா அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம திருப்பி இன்னும் ஃபர்தராக மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா நீட்டாக க்ளீனாக எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஆனால் இது நைட்டில் வந்து வந்தோம்னாக்கா நைட்டு வியூ நல்ல சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு அருமையாக இருக்கும். இப்போ நான் இது டேயில் தான் ஷூட் பண்ணது. இது நைட்டில் ஒரு 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 5 மணிக்கு வந்து ஒரு 7 மணிக்கு நம்ம போனோம்னாக்கா ஒரு நைட்டு அந்த வியூ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கொஞ்சம் அப்படி மேலே ஏறி போனோம்னாக்கா நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர், நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஏர் நல்லா வருது. நல்லா காற்று கிடைக்குது. நம்ம வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு தடவை வந்து பார்த்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. இது அடுத்த வியூ. மேலே இங்கேருந்து மேலே ஏறி வந்தோம்னா அடுத்த ஒரு இந்த லேயர். இது அங்கங்கே அப்படியே ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து இந்த பக்கத்தில் பார்த்தோம்னா தான் மலை வியூவை பார்க்கலாம். அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பார்க்கோட வியூ பார்க்குற மாதிரி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதை ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தோம். 2வது லேயரில் இங்கே உட்கார்றதுக்கு இடம்லாம் நல்லா சீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இப்போ இங்கேருந்து அடுத்த லேயரில் நம்ம வந்து இப்படியே இங்கே போய் இந்த நின்று நம்ம அப்படியே அந்த வியூவை பார்க்கலாம். நம்ம அந்த பார்க்கோட வியூவை பார்க்கலாம். அதை மாதிரி அமைச்சிருக்காங்க. இப்போ தான் இது டெவலப் பண்ணிவிட்டு வராங்க இந்த பார்க்கை. இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய செட்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். நல்லாயிருக்கு. இப்போ அதை பார்த்தாச்சு நம்ம இன்னும் இப்போ டாப் வியூவுக்கு போவோம். நிறைய மக்கள் வராங்க இங்கே. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. நல்லா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம ஏறும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே ஆச்சு. நமக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஒரு 500 மீட்டர் வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஏறி வரோம். இப்போ இது வந்து மேலே இது வியூ. இந்த வியூ அடுத்தது அதாவது 3வது லேயர். இது தான் லாஸ்ட்டு. இதில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த மேலே இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி அமைச்சு இங்கே மேலே வச்சுருக்காங்க.
திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து இந்த சைடில் நின்று நம்ம கீழே அந்த பார்க் பார்க்குற மாதிரி தான் அந்த வியூவை அமைச்சிருக்காங்க. இது நல்லா சிட்டிங் ஏரியா இதெல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஃபுட்டு வீட்டிலேருந்து நம்ம சமைச்சு கொண்டு வந்து இங்கே உட்காந்தும் சாப்பிட்லாம். இங்கே மேலேயும் இப்படி உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். நல்லா அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே மேலேருந்து நம்ம டாப் வியூலேருந்து பார்த்தோம்னாக்கா கீழே உள்ள வியூ இது. பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மேலே அப்படியே இன்னும் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. இன்னும் ஃபினிஷ் ஆகலை அந்த பார்க்கு. இதுதான் டாப் வியூ. இந்த அல்ஷிப் பார்க் வந்தாக்கா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்க்குன்னு பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து சாதாரணமான ஒரு பார்க்கே நம்ம பார்த்துருப்போம். இது மலையில் வந்து அமைச்சிருக்காங்க போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாக்கா அவ்வளோதான். இது மேலேருந்து நம்ம மேலே முடிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். கீழே அப்படியே நம்ம திருப்பி கீழே நடந்து போவோம். வாங்க, அப்படியே போகும்போது நான் போகிற வியூஸ் அப்படியே காட்டுறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அப்புறம் அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. பின்ன பாத்ரூம் வசதி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு சாப்பாடு சமைச்சு நம்ம எடுத்து வந்துட்டோம்னாக்கா இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா பிளேஸ் எல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இந்த பார்க்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தடவை விசிட் பண்ணலாம். வேறு லெவலுங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே நம்ம கீழே இப்போ வந்தாச்சு. கீழே வந்துச்சுன்னா இது வந்து பிளே ஏரியா. இப்போ இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து டேபிள்ஸ்லாம் நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க. உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். அது மாதிரி பிள்ளைங்க இங்கே விளாடிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க இதெல்லாம் இங்கே விளாடிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்பிக்யூ கூட பண்ணலாம். பார்பிக்யூ பண்ணுறதுக்கு தனி இந்த ஏரியா வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்பிக்யூ பண்ணி நம்ம அங்கேயே நம்ம வந்து சாப்பிட்லாம். எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. பார்க்கு மொத்தத்தில் நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தடவை வந்து விசிட் பண்ணலாம். ஒர்த்தான பிளேஸு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இங்கே வச்சு இதோட நான் முடிக்கிறேன். இந்த பார்க்கை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.